Dear parents, dear students, நாம் வாழும் இந்த காலத்தை ஒரு விதமான மீடியா வேர்ல்ட் என்று சொல்வார்கள். மீடியா வேர்ல்ட், அதாவது ஊடகங்களின் உலகம் என்று சொல்வார்கள். ஏன் என்றால் ஊடகங்கள் ஒரு 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 நாம் எந்த விடயத்தையும் தெரிந்து கொள்வதற்கு அல்லது எந்த ஒரு வேலையையும் செய்வதற்கு ஊடகங்கள் எமக்கு உதவி செய்கின்றன. தகவல் இன்ஃபர்மேஷன் எம்மை ஒரு இன்ஃபர்மேஷன் ஒரு மூலதனமாக, ஒரு கேபிட்டலாக இந்த உலகத்தில் காணப்படுகின்ற ஒரு நபரின் தகவல்களை வாங்கி பெற்று அதை விற்பனை செய்கின்ற யுகம் இது. ஒரு பொருளை வாங்குவதற்கு உரிய நபர்களை கண்டுபிடிக்க ஒரு நிறுவனம் ஓடிக்கொண்டிருக்கின்ற போது அந்த உரிய நபர்களை தெரிவு செய்து இந்த அவர்களின் தகவல்களை வழங்குவதனூடாக பணம் உழைக்கக்கூடிய ஒரு யுகம், மீடியா யுகம். சாதாரணமாக ஒரு விடயத்தை அறிந்து கொள்வதற்காக இன்று யூடியூப்ல போய் ஒரு சமையலை கற்றுக்கொள்கின்றோம். எமது ஒரு சாதாரணமான ஒரு விடய, ஒரு பிரச்சனையை சொல்வதற்கு மக்கள், உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் சொல்வதற்கு ஒரு முகநூலை, ஒரு சமூக ஊடகத்திலே அதை வீடியோவாக பதிவு செய்து அதை பகிர்ந்தளிப்பதன் ஊடாக உலகத்தில் உள்ள எல்லோரும் அதே நிமிடத்தில் கண்டுகொள்கின்றார்கள். இதுதான் இந்த மீடியா யுகம் என்று சொல்வது. மீடியா தொடர்பு யுகம், அறிவு மீடியா நாலேஜ், அது சம்பந்தமான ஒரு யுகம், ஒரு வித்தியாசமான காலம் இது. எல்லோரும் ஊடகவியலாளர்கள், எல்லோரும் படப்பிடிப்பாளர்கள், எல்லோருமே எல்லா விடயங்களும் தெரிந்தவர்களாக உள்ள ஒரு காலம் இது. எனவே இந்த கால மாற்றம் தான் எமது இந்த யுகத்தை பல்வேறு அடிப்படையில் புரட்டி போட்டுக் கொண்டிருக்கின்றது என்பதுதான் எல்லோருக்கும் ஒரு புதுமையான விடயம். எனவே இந்த கால மாற்றத்தின் பங்காளர்களாக நாம் எல்லோரும் மாற்றமடைய வேண்டும். எமக்கு எல்லா விடயங்களும் இந்த யுகத்திலே எல்லோரின் கைகளிலும் இருக்கின்றது. எல்லா விடயங்களும் எல்லோருக்கும் தெரியும். எல்லோருமே விடயத்தை அறிந்தவர்கள் என்ற ஒரு நிலை காணப்படுகின்றது இந்த காலத்தில். எனவே இந்த கால மாற்றம் உண்மையில் ஒரு பயங்கரமான ஒரு மாற்றம். இந்த மாற்றம் நம் வாழ்க்கையில் பல்வேறு விதமான அனுகூலங்களையும் பிரதிகூலங்களையும் கூட ஏற்படுத்தக்கூடிய நிலை காணப்படுகின்றது. எனவே இது சம்பந்தமாக சிந்திப்போம், இது தொடர்பாக செயற்படுவோம். இந்த மாற்றத்தை நாம் எல்லோரும் உள்வாங்குவோம் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.